தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறைவார்த்தைகள் 57 66 முடிய. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரை அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவரிடம், உறவினர்கள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உன் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி செய்கை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் ஏற்படைந்தனர். அப்பொழுதே அவர் வாய் திறந்தது, கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டிசம்பர் மாதத்துடைய 23ஆம் நாளாக இன்று தாயாம் திரு அவை கேண்டி நகர் புனித யோவானை நினைவு கூறுகின்றது. இவர் சிறு வயதிலேயே மிகுந்த தாழ்ச்சியோடும் பணிவோடும் தன்னுடைய வாழ்விலே தான் ஒரு குருவாக வேண்டும் என்ற ஒரு பேராசையிலே இவர் வளர்கின்றார். அதே போல அவருடைய பெற்றோர்களும் அவர்களுக்கு ஒத்துழைக்கின்றார்கள். அந்த அளவுக்கு தன் மகனை அந்த குருத்துவ படிப்பிலே உருவாக்குகின்றார்கள். இறை ஞானத்தோடும் மிகச்சிறந்த ஒரு படிப்பாளியாக தன் வாழ்நாளிலே நிறைய புத்தகங்களை படித்து தன் வாழ்நாளிலே நல்ல ஒரு குருவாக, ஒரு பேராசிரியராக இவர் பணியாற்றுகின்றார். வாழ்விலே பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள், பல்வேறு போட்டி பொறாமை எண்ணங்களினால் இவருடைய வாழ்வு அங்கு பேராசிரியர் பணியிலிருந்து அவர் நீக்கப்பட்டு சாதாரண ஒரு கிராமத்திற்கு அங்கு ஒரு பணி செய்ய வருகின்றார். அந்த மக்களோடும் அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த தாழ்ச்சியோடு இருக்கிறார். மிகுந்த பணிவோடு அவர்களிடத்தில் பணி செய்கின்றார். அங்கு இயேசுடைய அந்த பிரசனத்தை அவருடைய வாழ்நாளை அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அனைவரும் வாழ்வதற்கு அங்கு பல்வேறு ஒப்புரவு அருட்சாதனத்தை கொடுத்து மக்களுக்கு தங்களுடைய வாழ்விலே இந்த அருட்சாதன இந்த கொண்டாட்டத்திலே அவர்கள் ஈடுபட வேண்டும். இறை ஒன்றிப்பிலே, அது கிறிஸ்துடைய பிறப்பிலே அவருடைய எப்போதுமே கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்பதற்காக அந்த கிறிஸ்துடைய அந்த பிறப்பினுடைய தன்மையை தன் வாழ்நாளிலே அவர் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். எளிமையோடும் ஏழ்மையோடும் வாழ்ந்தவர் தான் இந்த கேண்டி நகர் புனித யோவான். அதான் நிறைய நற்செய்தியில கூட நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்கின்றோம். அவருடைய யோவான் என்று சொன்னாலே அருள் என்றுதான் பெயர். அந்த அளவுக்கு மிகுந்த ஒரு அருளோடு திருமுழுக்கு யோவான், அவர் வளர நான் குறை என்று அந்த தாழ்ச்சியோடு தன்னுடைய வாழ்நாளிலே இயேசுவை பிறப்பின் முன்னோடியாக எல்லோருக்கும் இயேசுவை சுட்டி காட்டக்கூடியவராக தன் வாழ்விலே எளிமையிலும் ஏழ்மையிலும் தவத்திலும் தன்னுடைய வாழ்நாளை காட்டிலே வாழ்ந்தவராக கடவுளுடைய பிரசன்னத்தை மக்களுக்கு சுட்டி காட்டி தூய்மை சடங்கிலே எல்லாருமே வாருங்கள் மீட்பரை காணுங்கள் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்திலே இயேசுடைய இந்த பண்புகளை வாழ்ந்தவர் தான். சிலர் நினைத்தார்கள் திருமுழுக்கு யோவான் தான் இயேசுவாக இருப்பாரா என்று கூட நினைத்தார்கள். அந்த அளவுக்கு இவருடைய வாழ்வு தூய வாழ்வாக, பரிசுத்த வாழ்வாக, இயேசுடைய பிறப்பை அறிவிப்பவராக வாழ்ந்துகின்றார். அதை தன்னுடைய நற்செய்தியிலே பார்க்கும் செக்கரியா, எலிசபெத் செக்கரியா நம்ப மாட்டார். ஆனால் அதன் பிறகு அவருடைய கட்டவிழ்க்கப்படுகிறது. பலகையிலே யோவான் என்று எழுதுகின்றார். அருளோடு தன் வாழ்நாளிலே கடவுளுடைய பிரசனத்தால், இறை திட்டத்தால் தன் வாழ்நாளிலே மீண்டும் கடவுளுடைய பிரசனத்தை காண்கின்றார். அப்போ யாரெல்லாம் அந்த இறை திட்டத்தை நிறைவேற்றுகின்றார்களோ அவருடைய வாழ்க்கையிலே வியக்கத்தக்க செயல்கள் நிச்சயம் உண்டு. இதைத்தான் இன்றைய நாளிலே திருமுழுக்கு யோவானுடைய வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். அப்போ இயேசுவை நம்புவோம், பாலன் இயேசு வருகின்றார், ஆயத்தமாவோம், வெளிப்பாவோம். நம் இறை திட்டம் இதுதான் என்னுடைய வாழ்விலே என்பதை நாம் உணர்ந்து இந்த நாள் ஒரு இனிய நாளாக நம்முடைய வாழ்வில் அமைய இந்த நாளிலே நம்முடைய கோடி அற்புத தூய அந்தோணியார் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நமக்கு துணையாக இருக்கிறார், நமக்கு பரிந்துரைக்கின்றார். கோடி அற்புத தூய அந்தோணியார் இயேசுடைய மதிப்பீடுகளை, இயேசுடைய பண்புகளை, இயேசுடைய வாழ்வை பிரதிபலித்தவர். இயேசு என்ன புதுமை செய்தாரோ அதை அனைத்தையுமே கொடியற்ப தன் வாழ்நாளிலே தூய் அந்தோணியார் ஆற்றியிருக்கின்றார். அந்த அளவுக்கு தன் வாழ்நாளிலே 36 ஆண்டுகள் அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இறையவராக தன் வாழ்நாளிலே இறை வார்த்தையின் சம்மட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொடியற்ப தூய் அந்தோணியார் கடவுளுடைய வார்த்தை அறிவித்து இறை திட்டத்தின்படியே தன் வாழ்நாளிலே அவர் வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய ஆசை அவருக்கு ஒரு மறை சாட்சியாக வேண்டும் என்ற ஆசை அந்த 13ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டிலே. ஆனால் அவருடைய வாழ்விலே கடவுளுடைய திட்டம் இதுதான் என்று அறிந்து அவர் இந்த கப்புச்சின் சபையிலே ஒரு தலைமை தந்தையாக பொறுப்போடும் கவனத்தோடும் இறை வாஞ்சையோடும் கோடி அற்புதராக கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவர் உங்களை
தேடி வருவார் என்ற அந்த இறை வார்த்தை அந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுத்தது. அதுபோல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இது அந்த திருவரை காலத்தில் இயேசுடைய பிறப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை தேடி வருவோம், கடவுளிடத்திலே அணுகி வருவோம். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை நிச்சயம் நாம் காண முடியும். அதைத்தான் இந்த திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோர் சக்கரை எலிசபெத் வியந்தார்கள். மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி இவர்களுக்கு இந்த வயதான காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தையும் இன்றைக்கு ஆண்டவருடைய கைவன்மை பெற்ற குழந்தையாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோருடைய அருள் வாழ்வும் ஜெப வாழ்வும் தான். சிந்திப்போமா, ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவே, நீரே எங்களுக்கு வாழ்வு, நீரே எங்களுக்கு மீட்பு, நீரே எங்கள் வாழ்விலே எங்களோடு ஒன்றாக இணைந்து இந்த உம்முடைய பிறப்பொழியாக நாங்கள் பெறக்கூடிய நல்ல வாழ்வினுடைய சிந்தனைகள், உம்முடைய எளிமை, உம்முடைய ஏழ்மை அனைத்தும் நாங்கள் பங்கெடுத்து இறை திட்டத்தை அறிந்தவர்களாக எவ்வாறு நீ இறை திட்டத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவு என்று யோவான் 6 சொல்வது போல நாங்கள் இறை திட்டத்தை அறிய, இறை திட்டத்தை கடைபிடிக்க தேவையான எல்லா கிருபையும் ஆசீரும் இந்த நாளிலே, அது இந்த திருவருகை காலத்துடைய இந்த 4ஆம் வாரத்திலே நாங்கள் அன்பிலே வாழ, இரக்கத்திலே வாழ, கனிவோடு வாழ யோவான் என்று பெயர் கேட்ட அந்த அருள் எங்கள் உள்ளங்களிலே, எங்கள் குடும்பத்திலே தங்கும்படி இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் பல தேவைகளுக்காக ஜெபிக்கின்றார்கள். அனைவருடைய வாழ்வுக்கும் தேவையான அருளையும் ஆசிரியம் இதனாலே கொடுக்கும்படி, வழி நடத்தும்படி, காக்கும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.